பியூட்டிஃபுல், மார்வலஸ், எக்ஸலன்ட். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் நல் மாதர் அறிவை கெடுத்தார். பாரதி. இந்த பெண்ணை பற்றின இந்த பாடல்ல பாரதி சூட்சமமா ஒரு மாபெரும் உண்மையை நமக்கு சொல்றார். முதல்ல பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் அப்படிங்கிறத பதிவு பண்றார் அந்த புவி பேணி வளர்த்திடும் ஈசன். அந்த ஞானத்தை மண்ணுக்குள்ளே சில மூடர் கெடுத்துட்டாங்க அப்படின்றார். அது ஆணாதிக்கம். பெண் நமக்கு சம்மா வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் ஆண்கள் பெண்களை காலங்காலமாக தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்காக கொஞ்சம் அதான் பெண்ணடிமை அப்படிலாம் பேசுகிறோம் இல்லையா, அதிலிருந்து வெளியே வந்தது தான் பெண் உரிமை, பெண்ணியம், பெண் விடுதலை, இத்தனை சிந்தனைகளும் வந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிங்க, இந்த கவிதையை எழுதும்போது பாரதியார் மண்ணுக்குள்ளே சில மூடர் மாதர் அறிவை கெடுத்தார் அப்படின்னு எழுதி போயிருக்கலாம். அதே மீனிங் தான். ஆனால் கரெக்டாக ஒரு வேர்டை போடுறார். மண்ணுக்குள்ளே சில மூடர் நல் மாதர் அறிவை கெடுத்தார். அது காரணம் என்னன்னா, பை டிஃபால்ட் பெண் வஸ்தி தான். பிறப்பிலேயே பெண் உயர்ந்த பிறப்பு. அதனால தான் அவங்க வெறும் மாதர் கிடையாது, நல் மாதர். அந்த நல் மாதரை அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது கற்பனையாக என் மனசில் ஒரு கதை அடிக்கடி நான் யோசித்து பார்த்துப்பேன். இந்த மனிதர்களை, உயிரினங்களை எல்லாம் கடவுள் எப்படி படைத்தார், உலகத்தை எப்படி படைத்தார் அப்படிங்கிறத பற்றி மத ரீதியாக ஒவ்வொரு மதத்திலையும் பலவிதமான கதைகள் இருக்குது. அதில் குத்து மதிப்பாக உலகம் முழுக்க இந்த ஆடம் அண்ட் ஈவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே குத்து மதிப்பாக ஒத்துக்கிறாங்க. ஆடம் அப்படிங்கிற ஒரு ஆணை முதல்ல படைத்தார், அதுக்கப்புறம் அவனுடைய விழா எலும்பிலிருந்து ஈவா என்கிற ஒரு பெண்ணை படைத்தார் அப்படின்னு கிறிஸ்தவ மதம் சொல்கிற கதை. இதை ஒரு பேச்சுக்கு நம்ம ஒரு வச்சுட்டா கூட நான் எப்படி அதை கற்பனை பண்ணி பார்த்தேன்னா, கடவுள் மற்ற உயிரினங்களை எல்லாம் படைச்சு முடிச்சிட்டார். சிங்கம், புலி, யானை, கரடி, நாய் எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிட்டார். பட் ஒவ்வொரு படைப்பையும் பார்க்க அவருக்கு இன்னும் பர்ஃபெக்டான ஒரு உயிரினத்தை நம்ம படைக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அவர் யோசித்தார். இன்னைக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ஒரு அற்புதமான உயிரினத்தை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படைப்புக்கான வேலையில் இறங்குறார். இறங்கும்போது முதல் வேலையாக அவர் என்ன சொன்னார், அவர் ஏற்கனவே படைத்த அந்த சிங்கம், புலி, யானை, நாய் எல்லாம் குடும்பம் நடுக்க சுற்றி இருக்குல்ல, பாருங்க எல்லாம் கிளம்புங்க, நான் ஒரு முக்கியமான படைப்பில் ஈடுபட போகிறேன், யாரும் என் கண்ணில் படக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, கெட அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். எல்லாம் பாவம் சரி, கடவுள் ஏதோ முக்கியமான வேலையாக இருக்காருன்னு பாவம் அடங்கி போயிடுச்சுங்க. இந்த நாய் மட்டும் என்ன பண்ணிச்சு, அதுக்கே உரிய அசட்டு விசுவாசத்தில் அதெல்லாம் நமக்கு இல்லை, பாசை விட்டு நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே தெரியாமல் இவர் காலு கீழே கிட்ட உட்காந்துட்டு வாழை ஆட்டிக்கிட்டு அப்படியே பார்த்துன்னு இருக்குது. பாவம் கடவுளுக்கு அது தெரில. அவர் சின்சியராக ஒரு மனித உயிரை படைக்க ஆரம்பித்தார். படைத்து முடித்து பார்த்தார், திருப்தி ஆகிட்டார். சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா செக் பண்ணுறார். அந்த அவர் படைத்தது ஆண் அப்படிங்கிற அந்த மனித உயிரை எல்லாம் நல்லா இருக்கும். தோற்றம், கண், மூளை, இதயம், மற்ற உறுப்புகள் எல்லாமே ரொம்ப அற்பமாக ராஜ்யோ ஏதோ ஒன்று மோசமாக இருக்குது. ஒரு கேவலமான புத்தி கூடவே கலந்துச்சு. எப்படி கலந்தது, நம்ம எவ்வளோ சின்சியராக பண்ணோம் அப்படின்னும் போது கீழே பார்க்குறாரு நாயகப்பாண்டு. அடத்தும் நாயை எல்லாரையும் போக சொன்னேன், நீ மட்டும் போகலையா அப்படின்னு எட்டி ஒரு உதவி விட்டார். அது ஒழுன்னு கத்திக்கிட்டே ஓடி போச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படைத்த இந்த படைப்பில் ஒரு குறை வந்துடுச்சு. இதுக்கு கொஞ்சம் அந்த நாயோட இன்ஃப்ளூயன்ஸில் நாய் குணம் வந்துடுச்சு. அப்போ இதுவும் இல்லாமல் இன்னும் பியூராக ஒரு உயிரினத்தை படைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த நாயம் போயிட்டதுக்கப்புறம் முழு கான்சன்ட்ரேஷனோடு அவர் உருவாக்கியது தான் பெண். அதனால தான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் உலகத்திலேயே ரொம்ப மோசமான பெண், ரொம்ப இழிவான பெண் அப்படின்லாம் ஒரு பெண்ணை காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு பக்கத்தில் உலகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு ஆண் அப்படின்னு ஒருத்தனை காமிங்க, அந்த உயர்ந்த ஆணை விடவும் ஏதோ ஒரு படி இந்த மோசமான பெண் இருப்பாள். ஏன்னா பை டிஃபால்ட் அவள் உயர்ந்தவள். பெண் என்பது
அப்படி ஒரு உயர்ந்த படைப்பு. அதனால தான் பாரதியார் நல் மாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நல் மாதரை நம்மளை வெற்றி கொண்டுடுவாளுன்ற பயத்தில் ஆண்கள் தொடர்ந்து அடக்கியே வச்சுட்டு இருந்தாங்க. இதில் பார்த்திங்கனாக்க இந்த ஆணாதிக்க உணர்வுங்கிறது எத்தனையோ இடங்களில் பரவி கிடக்குது. இன்றைக்கி கூட அமெரிக்காவில் ஒரு கருப்பினத்தவரும் ஒரு பெண்ணும் பிரசிடெண்ட் ஆக முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனோநிலை ஆண்கள்கிட்ட இருக்குது. அதை ஒரு வழியாக போராடி ஒபாமா என்கிற ஒரு பிளாக் எப்படியோ பிரசிடெண்ட் ஆகிட்டார். ஆனால் பெண் ஆக முடியல. ஹிலாரி கிளின்டன் எவ்வளோ போராடியும் என்னதான் ஒரு பொண்ணு எப்படி நமக்கு பிரசிடெண்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிற மனோநிலை இருந்தனால அவங்களால ஜெயிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு மனோநிலையில் உலகின் புதுமையான ஒரு புரட்சியாக வந்திருக்கிற ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு ஊடகத்தில் ஒரு பெண் ஜெயிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன என்றால், பை டிஃபால்ட் சக்தி உருவம் அப்படிங்கிறதுனால உலகின் முதல் ஃபில்ம் மேக்கர் அல்லது உலகின் முதல் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பது ஒரு பெண். அமெரிக்க ஆணாதிக்க உலகம் வேணும்னா உலகின் முதல் பெண் இயக்குனர்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு இறங்கி வந்தாங்க பின்னால். ஆனால் உண்மை என்னன்னா, உலகின் முதல் பெண் இயக்குனர்ல உலகின் முதல் இயக்குனரே ஒரு பெண் தான். அலிஸ் கை பிளாஷே அப்படிங்கிற ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண். ஏகப்பட்ட பசங்க அந்த வீட்டில். அந்த காலத்தில் நிறைய குடும்பங்கள் அப்படி தான், இங்கேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி. ஸோ என்ன ஆகும், அந்த மாதிரி குடும்பங்களில் ஆம்பளை பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு காலேஜ் அதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. பெண் குழந்தைகள்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். இல்லைன்னாக்க அங்கேயும் அப்படி தான் இருந்தது ஐரோப்பாவில். இல்லைன்னா ஏதாவது டைப்பிங் கற்றுக்கோ. அந்த காலத்தில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புங்கிறது பார்த்திங்கன்னா பல கம்பெனிகள் உருவாகிட்டு இருந்த டைம். ஒரு ரிசப்ஷனிஸ்ட், ஒரு டைப்பிஸ்ட், ஒரு ஸ்டெனோ, இந்த மாதிரி வேலை தான் ஒரு பெண்ணுக்கான வேலை. அப்போது பெண்களுடைய இயல்பான விஷயம் ஸ்கூல் முடிஞ்சதும் டைப்பிங் கற்றுக்கும். அதே மாதிரி இந்த பொண்ணும் ஸ்கூல் முடிஞ்சதும் டைப்பிங் கிளாஸ் போய் டைப்பிங்லாம் கற்றுக்கிட்டு அங்கே இருக்கிற புதுசாக கம்பெனி. அப்போ தான் இந்த சினிமாங்கிறத பற்றின ஒரு பரபரப்பு எல்லா இடத்துலையும் நடக்குது. அதுக்கான அந்த கேமரா, ஃபிலிம் சுருள்களை விற்கிறது, அந்த கருவிகளை விற்கிறது, இதுக்கான கம்பெனிகள்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. ஃப்ரான்ஸில் அப்படி ஒரு கம்பெனி அந்த சினிமாவுக்கான கருவிகளை வாடகைக்கு விடும் அல்லது விற்கக்கூடிய ஃபிலிம் சுருள்களை விற்கக்கூடிய ஒரு கடையில் ஒரு கம்பெனின்னு வச்சுக்கலாம். அதில் இந்த பெண் வேலைக்கு சேர்றாங்க. ஏறக்குறைய இந்த ஸ்டெனோ, டைப்பிஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் சேர்றாங்க. ஆனால் போனோமா, வேலைக்கு போனோமா, சாயந்தரம் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு போனோமா அப்படி கிடையாது. கூட அங்கே சுற்றி என்ன நடக்குது அதெல்லாம் பார்த்து 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 அங்கே வர அந்த கேமராமேன்லாம் அந்த ஷாட் அப்படி எடுத்தோம், இப்படி எடுக்கணும், அப்படி எடுக்கணும் எல்லாம் பேசிக்கிறதெல்லாம் பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி ஷீ அண்டர்ஸ்டூட். அதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லுவேன், லேர்னிங் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் அதான் முக்கியம். அலிஸ் கை பிளாஷே அண்டர்ஸ்டூட் த நியூ மீடியம். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரிஞ்சு இந்த மீடியத்தில் இவங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, போட்டு போகிறத எடுத்தோம், அங்கே ஒரு வீடு பற்றி எரியுது, அதை அப்படியே போய் கவர் பண்ணிட்டு வந்தோம், அந்த இடத்துல ஒரு வேலே டான்ஸ் நடக்குது, அதை அப்படியே போய் கவர் பண்ணிட்டு வந்தோம். என்னமோ ஒன்று நடக்குது, இவங்க அதே யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் க்ரியேட்டிவ் பண்ணலையா? நாம் மக்களுக்கு எவ்வளோ கதைகளை கூட சொல்லலாம் போல இருக்கே அப்படின்னு யோசித்தது அலிஸ் கை பிளாஷே. அந்த சமயத்தில் அங்கே இருந்த ஒரு கேமராமேனோட யூஸ்வலாக இது மாதிரி சினிமா கதைகளாக கூட நம்ம பார்க்குற மாதிரி ஒரு காதல் அப்படிங்கிற ஒன்று உருவானது. கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஷி மேரிட் எ கேமராமேன் வாஸ் கம்மிங் அண்ட் கோயிங் இன் தட் கம்பெனி. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு கம்பெனின்னு ஒன்று அவங்களே உருவாக்கி அதில் அலிஸ் கை பிளாஷே தெளிவாக சொன்னாங்க, இன்றைக்கி பல டைரக்டர்களிடம் இல்லாத ஒரு குணம், தமிழ் சினிமாவில் இருக்கிற பல டைரக்டர்கிட்ட இல்லையேன்னு நான் வருத்தப்படுற குணம், கேமரா ஹியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பீரம் அது அலிஸ் கை பிளாஷே முதல்ல ஃபிலிம் நேரேட்டிவ்
அப்படிங்கிறத ஒரு சினிமா மூலம் ஒரு உணர்வை ஏற்படுத்தணும், ஒரு ஏதோ ஒரு ஐடியாவை கொடுக்கணும். அதை பார்க்குறவன் மனசில் அதை பற்றி அசை போட்டுக்கிட்டே இருக்கணும், அதை பற்றி அவன் வெளியில் போய் 4 பேர்கிட்ட பேசணும். இவ்வளவு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை எடுப்பதை விட்டுவிட்டு சும்மா கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு போகிற ஒரு விஷயத்தை, வேடிக்கை பார்த்துட்டு மறந்து போகிற ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக இப்பேற்பட்ட ஒரு சாதனத்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசித்தாங்க. இவர்கிட்ட சொல்லிட்டாங்க, வீட்டில் வேணால் நீங்கள் ஹஸ்பண்டு, நான் ஒய்ஃப், ஆனால் இங்கே வந்தால் ஐ ஆம் த டைரக்டர், நீங்கள் கேமராமேன், சொல்கிறத எடுத்து கொடுங்க. சரி ஓகேம்மான்னார். அப்படி அவங்க அதிர்ஷ்டம், அப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சார். போனாங்க. 1896 1903 தான் உலகின் முதல் சினிமா நாங்கள் தான் எடுத்தோன்னு தாமஸ் ஆல்வா எடிசன் உலகம் முழுக்க பறைசாற்றி இன்றைக்கி வரைக்கும் சினிமாவுடைய நூற்றாண்டு விழா இத்தனை வருஷம் ஆச்சுங்கிறதெல்லாம் அந்த கணக்கு 1903 வச்சு தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா கிரேட் ட்ரெயின் ராவதி தான் முதல்ல ஃபியூச்சர் ஃபிலிம் கதை சொன்ன படம் அப்படின்னு. அடாவடி வேறு ஒன்றும் கிடையாது. அலிஸ் கிளே பிளாஷே 1896 அந்த காலத்திலேயே, அதுக்கப்புறம் 6 வருஷம் கழித்து தான் 7 வருஷம் கழித்து தான் கிரேட் ட்ரெயின் ராபரி வருது. அந்த 6 வருஷத்துக்கு முன்னாலேயே இவங்க நேரேட்டிவ் பார்க்குற ஆடியன்ஸ் மனதில் பதியும் ஒரு விஷயத்தை சொல்வது என்கிற அவங்களுடைய முதல் படத்தை எடுத்தார்கள். டியூரேஷன் கம்மி. அவங்க முதல்ல எடுத்தது வந்து கேபேஜ் ஃபேரி அல்லது ஃபேரி ஆஃப் த கேபேஜ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஃப்ரெஞ்சு மொழி மக்கள்கிட்ட ஒரு ஃபேரி டேல், அது கிராமப்புற கதைகள் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நாட்டுப்புற கதைகள், அப்படி ஒரு கதை உண்டு. அந்த கதையினுடைய சொற்றாடல் எப்படி வருதுன்னா, சொல்லாடல் அப்படிங்கிறது, பேபி பாய்ஸ் ஆர் பார்ன் இன் கேபேஜ், பேபி கேர்ள்ஸ் ஆர் பார்ன் இன் ரோசஸ். அதாவது ஆண் குழந்தைகள் குப்பை தொட்டிகளில் பிறக்கின்றன, பெண் குழந்தைகள் ரோஜா மலர்களில் பிறக்கின்றன. இது அந்த ஊரில் பெண் குழந்தைன்னா அவ்வளோ வசதி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் உருவான ஒரு கிராமப்புற சொல்லாடல். இதை தான் இவங்க தங்களுடைய முதல் படத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. ஒரே ஷாட்டு தான், ஒரு வண்டி, குப்பை வண்டி, அதில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஹனிமூன் போகிற கப்பல் மாதிரி தோற்றமளிக்கிறாங்க. அவங்க முன்னால் உட்காந்துருக்காங்க. அந்த குப்பை வண்டி ஃபுல்லாக பல குழந்தைகளுடைய படங்கள் எல்லாமும் கிழித்து கிடக்கிறது. ஆண் குழந்தைகள் முன்னால் ஒரு குழந்தை, பெண் குழந்தை அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே பார்க்குற அத்தனை பேருக்கும் அந்த கேபேஜ் ஃபேரி டேல் ஞாபகம் வந்துடும். அதை தான் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்க மைண்டில் ஒரு ஐடியாவை உண்டாக்குறது, ஒரு சிந்தனையை உருவாக்குறது. இதே அவங்க செஞ்சாங்க. 1896 செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நிற்காம தொடர்ந்து 1 நிமிஷம், 2 நிமிஷம், 4 நிமிஷம், அதுக்கப்புறம் 5-6 நிமிஷம், 10 நிமிஷம், 12 நிமிஷம், இந்த மாதிரி டியூரேஷனில் பல படங்களை எடுத்து சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஏறக்குறைய 1000 படங்கள். அந்த 1000ல் 300 படங்கள் இவங்களே டைரக்டர். அதை தவிர மீதி 700 படங்கள் இவங்க வந்து ப்ரொடியூசராகவும் மற்ற கேட்டகரியிலையும் வேலை செஞ்சுட்டு இருந்த படங்கள். இந்த மாதிரி ஒரு 1000 படங்கள் எடுத்ததில் ஏறக்குறைய 150 படங்கள் இன்றைக்கும் கிடைச்சிருக்குது. அதில் 22 படங்கள் முழுநீள திரைப்படங்கள், அதாவது 5 ரீல் 6 ரீல், ஒரு மணி நேரம் கிட்ட ஓடக்கூடிய முழுநீள திரைப்படங்களும் எடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட அலிஸ் கை பிளாஷே எடுத்த படங்களை பற்றி பார்க்கும்போது இன்னும் பல ஆச்சரியங்கள் இருக்குது. அவங்க வந்து முதல் முறையாக இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளை மட்டும் எடுக்கலை. ஏறக்குறைய கிரேட் ட்ரெயின் ராபரி வருவதற்கு கொஞ்சம் முன்னாலேயே விக்டர் ஹியூகோ அப்படிங்கிற ஒரு மிக பிரபலமான எழுத்தாளர் எழுதின ஹன்ச்பேக் ஆஃப் தி ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு ஒரு மிக பிரபலமான ஒரு நாவல், அதை இவங்க படமாக எடுத்திருக்காங்க. ஏறக்குறைய 50 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து உலகின் பல மொழிகளில் பிற்காலத்தில் பல பேரால் எடுக்கப்பட்டிருக்கு. பெரிய அளவில் பல ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்காவையும் திருப்பி எடுத்திருக்காங்க. நம்ம ஊரில் மணி ஓசைன்ற பேரில் பல வெற்றி படங்களை கொடுத்த பி மாதவன் அப்படிங்கிற டைரக்டருடைய முதல் படமாக அந்த படம் இங்கே வந்து இங்கே சரியாக போகலை. பட் அந்த படத்தின் டைரக்டர் பி மாதவன் பின்னால் பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு டைரக்டராக உயர்ந்தார். அந்த கதை தான் ஹன்ச்பேக் ஆஃப் ஆம்ஸ்டர்டாம். ஊனன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பற்றின ஒரு கதை. இதையும் இந்த பெண்மணி படமாக எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஓ ஹென்றி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய
சிறுகதை மன்னன் அப்படின்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அவருடைய கதைகளில் ரொம்ப பாப்புலரான ஒரு கதை. நாம் எல்லாருமே, அதாவது உங்கள் தலைமுறை பற்றி எனக்கு தெரியாது, எங்கள் தலைமுறையில் இருக்கிற எல்லாருக்குமே 10th இல்லைனா SSLC அந்த காலகட்டத்தில் இங்கிலீஷ் பாட புத்தகத்தில் ஒரு கதையாக அவருடைய இந்த கதை வந்திருக்கு. லாஸ்ட் லீஃப் அப்படின்னு ஒரு கதை, கடைசி இலை அப்படிங்கிற பொருள்படும் அந்த கதையை இவங்க ஃபாலிங் லீவ்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு 12 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு படமாக எடுத்திருக்காங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இதனுடைய முந்தைய நிகழ்ச்சியிலையோ இல்லை அதுக்கு முன்னே பிகினிங் ஸ்டேஜ்லேயோ, ஒரு கதை, ஒரு நாவல் ஆசிரியர் எழுதிய கதை ஒரு டைரக்டர்கிட்ட வந்துடுச்சுன்னா அது அவருடையதாக மாறிவிடுகிறது. இது தவிர்க்க முடியாது. அதை அலிஸ் கை பிளாஷே என்கிற இயக்கம் என்கிற துறையின் தாய் என்று நான் கருதுகிற பெண்மணி அந்த படத்தில் நிரூபித்தார். ஒரிஜினல் கதையில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஒரு நோயாளிக்கு கடைசியில் விழும்போது தன் உயிரும் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க ஜன்னல் வழியாக தெரிகிற அந்த செடியில் இருக்கிற கடைசி இலை விழுவதே இல்லை என்கிற நம்பிக்கையை உண்டாக்க ஒரு ஓவியன் ஒரு இலையை தினமும் வரைந்து கொண்டே வருகிறான். அதாவது அந்த இலை புதுசாக டெய்லி ஒரு எக்ஸ்ட்ரா இலை முளைக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை அவங்களும் நோயிலிருந்து விடுபடுறாங்க. இப்படி ஒரு கதை இது. இவங்க அதை காட்சியாக பார்க்குறாங்க, டைரக்டர் இல்லையா. சீனாக பார்க்கும்போது அந்த பெண் பார்க்குறாங்க, ஜன்னல் வழியாக வெளியில் ஒரு ஓவியத்தை வச்சா அது ஓவியம்னு தெரியாதா, அதை ஆடியன்ஸுக்கு காட்டும்போது ஓவியம்னு நமக்கு தெரியுதா அவளுக்கு தெரியாதா அப்படின்னு ஆடியன்ஸும் கிண்டல் பண்ணிடுவோம். ஜனங்க சிரிச்சிட்டாங்கன்னா சினிமா போயிடும். ஸோ இவங்க அதை சட்டுன்னு மாற்றுறாங்க. அந்த நோயாளியாக இருக்கும் பெண்ணின் தங்கை அப்படின்னு ஒரு கேரக்டரை உருவாக்கி அந்த கதாபாத்திரம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அக்காவுக்கு நம்பிக்கை வரணும், அந்த செடியில் இருக்கிற இலைகள் விழக்கூடாது அப்படின்னு சொல்லி ராத்திரி நேரத்தில் போய் எல்லா இலைகளையும் கயிறால் கட்டிடுது. அந்த சின்ன பெண் கேரக்டரை வச்ச ஒரு புத்தாலத்தனத்தை பாருங்கள். ஏன்னா ஒரு சின்ன குழந்தைன்னும் போது அதனுடைய லெவலுக்கு அது இப்படி யோசிச்சுது அப்படிங்கிற லாஜிக்கும் அங்கே வந்துடுது. யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த குழந்தை அந்த நூலால் அந்த செடியை கட்டுது. அந்த சமயத்தில் அந்த நாட்டின் ஒரு மிக பிரபலமான ஒரு டாக்டர் அந்த வழியாக போயிட்டுருக்காரு. ராத்திரி நேரத்தில் ஒரு சின்ன பொண்ணு எதுக்கு இலையெல்லாம் கயிறால் கட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து, என்ன பாப்பா என்ன பண்ணுறான்னு கேட்குறாரு. இல்லை எங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரி படம். அப்படியா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வரார். அந்த பெண்ணுக்கு அந்த மிகச்சிறந்த டாக்டரின் ஒரு சேவையும் கிடைக்கிறது. அதுவும் சேர்ந்து இங்கே லாஜிக்கை திருப்பியும் கொண்டு வராங்க. அந்த குழந்தை கட்டினதுனால ஜெயிச்சிட்டுன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. அது கட்டியது அது அந்த குழந்தையினுடைய மனோநிலை. ஆனால் அதை பார்த்த ஒரு டாக்டர் அந்த பெண்ணின் நோயை குணப்படுத்தினார். இந்த அளவுக்கு ஓ ஹென்ரியோட கதையிலேயே இவங்க கை வச்சுட்டாங்க. கை வச்சு பார்க்கும் ஒரு ஊடகம், மக்கள் பார்க்குற ஒரு காட்சி ஊடகம், அது இப்படித்தான் இருக்கும், அதை தீர்மானிப்பது டைரக்டர் தான் அப்படிங்கிறத தன்னுடைய முதல் ஆரம்பகால படங்களில் ஒன்றிலேயே நிரூபித்தவர் அலிஸ் கை பிளாஷே. இந்த பெண்மணியினுடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏறக்குறைய 1000 படங்களை எடுத்து 300 படங்களை டைரக்ட் பண்ணி அத்தனையும் செஞ்ச பிறகும் சினிமா அவங்கள பெருசாக கண்டுக்கல. ஆண்களுடைய உலகமாகவே அது இருக்குது. மனம் வெறுத்து அவங்க திருப்பியும் ஃப்ரான்ஸுக்கே போயிட்டாங்க. ஹாலிவுட்டில் போய் உலகம் பண்ணாங்க, திருப்பியும் ஃப்ரான்ஸுக்கே போயிட்டாங்க. கடைசி காலத்தில் எனக்கு கொடுக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் கொடுக்கவே இல்லை பார்த்தியான்ற ஒரு வருத்தத்திலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய பயோகிராஃபியை பப்ளிஷ் பண்ண அவங்களுடைய மகளும் மருமகளும் இதை உலகின் கவனத்துக்கு கொண்டு சென்று அமெரிக்காவில் கொண்டு சென்று அவ்வளவும் போராடி இருக்காங்க. ஆனால் அதன் பிறகும் என்ன ஒரு வேதனைன்னா, இப்போது 2000ன்னு சொல்லலாம், இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் தான் முதல் இயக்குனரான அலிஸ் கை பிளாஷேவை டைரக்டர்ஸ் கில்ட் ஆஃப் அமெரிக்கான்ற ஒரு அமைப்பில் ஒரு மெம்பராக சேர்த்துக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இல்லைன்னா டைரக்ஷன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இவங்க பேரை மெம்பராக சேர்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ வருஷம் ஆகிருக்குது. இப்போ பிரான்ஸ் அரசாங்கம் அவங்களுக்கு சில மரியாதைகளை செய்திருக்கிறது, அமெரிக்க அரசாங்கமும் சில மரியாதைகளை செய்யுது. ஆனால் பாருங்கள், அன்றைக்கே தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு மகுடம் சூட்டப்பட்டது. ஆனால் அலிஸ் கை பிளாஷே என்கிற ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆஃப் சினிமாவுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கவே இத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அதற்கு காரணம் அவர் ஒரு பெண் என்பதால். அதனால தான் சொல்கிறேன், பெண் ஆண் அப்படிங்கிற வித்தியாசத்தை இந்த மாதிரி விஷயங்களில் பார்க்கும் வரை நாம் முன்னேற முடியாது. அதே சமயத்தில் பெண்,
அல்லது பெண் விடுதலை அல்லது பெண் உரிமை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றின தெளிவான புரிதல் இன்றைய தலைமுறைக்கு இருக்கிறதா என்கிற கேள்வியை முன்வைத்து நாம் மீண்டும் சந்திப்போம். Hasta mañana till we meet again. Beautiful. Marvelous. Excellent.